இந்த கட்சியை கொண்டு போய் அடமான வச்சு இந்த கட்சியை நாசமாக்குனது ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் சமாதிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு தியானம்ங்கிற பேர்ல இருந்தார்ல, ஜெயலலிதாவுடைய அதே சமாதியில கொண்டு போய் அதிமுகவை அடக்கம் செய்தவரே ஓ பன்னீர்செல்வம் தான். காசி ராமேஸ்வரம் இந்துக்களுக்கு புனிதத்தலம். ஒரு புனிதத்தலமா இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொகுதிக்குள்ள தான் இருக்கு. பாஜக காரனை நம்பி ஏன் ராமநாதபுரத்தில் இருக்கவன் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பக்தர்களையே ஓட்டு போட மாட்டேங்கிறான்? நவாஸ்கனியை நம்பி ராமேஸ்வரம் பக்தர்கள் ஓட்டு போடுறான். இதுதான் ராமநாதபுரம் தொகுதி மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சான்றாக இருக்கு. அங்க இருக்க ஏர்வாடி தர்காவில் லட்சக்கணக்கான இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறான். அது மத நல்லிணக்க பூமி. நீ திடீர்னு உள்ள வந்து மோடியை போட்டியிடுவார். ஏன் போட்டியிடு பாப்போம்? நவாஸ்கனிட்ட தோத்ததா ஒரு வரலாறு இருக்கட்டுமே மோடிக்கு. நீங்க சர்வே எடுத்து பார்த்தியா? ஒன்னும் சரியா வராது தெரிஞ்சு போச்சு. ஒரு சுயேட்சை வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இப்ப நடக்கிறது என்ன? நவாஸ்கனிட்ட கேட்கறாங்க ஒரு பேட்டியில, உங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் போட்டியான்னு கேட்டதுக்கு எனக்கு அவருக்கும் போட்டி கிடையாதுங்க, அதிமுகவுக்கும் அவருக்கும் போட்டி நடக்குது. பாஜகவை நம்பினால் ஒருத்தனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி பறிபோகும் என்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம். ராமநாதபுரம் தொகுதிக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் தென் மாவட்டங்கள்ல வருது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உடச்சே வெளிப்படையாவே பேசுறேன். ஏன் பூடகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் எந்த நோக்கத்துக்கு வருகிறான்னு நமக்கு தெரியும். அவர் நினைக்கிறாங்க அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், ராமநாதபுரத்துல மறவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்குல தான் அவங்க அந்த வாக்கு வங்கிக்காக தான் அவங்க வர்றாங்க. இப்போ நான் இன்னொரு தகவல் சொல்லவா? யாரும் சொல்லாத தகவல். இதை பல பேர் விரும்ப மாட்டாங்க, ஆனால் உண்மையை சொல்லணுங்கிறக்கா நான் சொல்றேன். வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். பாஜக கூட்டணி குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்துட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த தேமுதிக, அப்புறம் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி தர்மத்தை காப்பாற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக மீது வைக்கிறாங்க. என்ன கூட்டணி தர்மத்தை காப்பாற்றலை? கூட்டணி தர்மம் என்பதனால் ஆசை வார்த்தையை காட்டி இவர்கள் புள்ள பிடிக்கிற மாதிரி தான். உனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், புள்ள பிடிக்கிறேன் கூட்டு போகிற மாதிரி. உனக்கு அந்த பதவியை பெற்று தருகிறேன், ராஜ்யசபா தருகிறேன், உனக்கு அதை இந்த வாரியங்கள் தருகிறேன், அதை தருகிறேன், மத்திய அரசாங்கத்திலே என்னென்ன பதவிகள் எல்லாம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வாக்குறுதி அளித்து தான் இவர்கள் தேமுதிகவை ஏமாற்றி இருக்கிறார்கள். கிருஷ்ணசாமியை ஏமாற்றி இருக்கிறார். பட்டியல் இனத்திலிருந்து விடுதலை பட்டு தருகிறேன், பிசியில் மாற்றி தரேன், ஆமாம் பிசி ஆக்கிவிடுறேன், உங்களை உயர் ஜாதியாக மாற்றி விடுகிறேன், இடைநிலை ஆதிக்க சாதியாக மாற்றி விட்டு நீ ஏன் அவர்களோடு சமமாக சண்டை போடலாம்? இனிமேல் இங்கே தேவேந்திரன் ஒருவர் உயர்வு ஒருவர் தாழ்வு என்கிற நிலை வேண்டாம். ஒருவர் தலித், ஒருத்தர் இடைநிலை சாதி என்று வேண்டாம். இரண்டு பேருமே இடைநிலை சாதி ஆக்கிவிட்டு மறுபடியும் சாதி கலவரத்தை நம்ம சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். அதனால் எப்பொழுதுமே சாதி அழிய போவதில்லை, நம்ம அதனால் தொடர்ச்சியாக நாம் மோதிக்கொள்ளலாம் என்பதற்கான சிறப்பு சலுகையெல்லாம் நான் தருகிறேன் என்றெல்லாம் ஒரு பல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். மோடி வாக்குறுதி கொடுத்தால் அது என்னவாக நடக்கும் என்பதை ஏற்கனவே நமக்கு வங்கி கணக்கிலே 15 லட்சம் ரூபாயை வாங்கிய பல பேர் பலன் பெற்றவர்களுக்கு தெரியும். பல பேர் வாங்கியிருக்கிறாங்க, நம்மகிட்ட சொல்றதில்லை. அது யாரோட வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபா வந்திருக்குன்னா பாஜக காரனுடைய நிர்வாகிகளுக்கு 15 லட்சம் ரூபா வந்திருக்கு. அது கருப்பு பணத்தை ஒழிச்சது இல்லை, கருப்பு பணத்தை நேரடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதனால எப்பொழுதுமே பாஜக என்ன செய்யும்னா ஒரு உள்குத்து இல்லாமல் ஒரு அரசியலை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக என்னை அங்கீகரிக்கவில்லை, அதிமுக என்னை போதிய அளவிற்கு அங்கீகரிக்கவில்லை என்கிற கோபத்திலே சிறு கட்சிகள் இருப்பாங்கல்ல, அவர்களை போய் தூண்டுவது பாஜகவினுடைய வழக்கம். இந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கிறவர்களை கூட, ஒரு தேவநாதன் யாதவை கூட அவர்கள் விடுவது கிடையாது. சேனல் வச்சிருக்காருங்க. அவரை கொண்டு போய் நீ சிவகங்கையில் நிறுத்துற, சிவகங்கையில் அவருக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? நான் அந்த சிவகங்கை தொகுதியை சார்ந்தவன் என்கிற முறையில் தேவநாதன் யாதவே எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். சிவகங்கை தொகுதி நான் பிறந்து வளர்ந்து நான் விளையாடிய பள்ளி படித்த கல்லூரி படித்த என்னுடைய நான் வளர்ந்த தொகுதி. தேவநாதன் யாதவுக்கு சிவகங்கைக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு தான் தமிழ்நாடு முழுக்க கேடட்ஸ் இருக்காங்களாமே. அவர் தான் பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கு எல்லா இடங்கள்லையும் மக்கள் இருக்காங்க, மக்கள் செல்வாக்கு இருக்குது, தொடர்ந்து நான் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு யாதவர் சங்கம் நடத்துவதும் ஒரு அரசியல் கட்சி நடத்துவதும் ஒன்றாகி விடுமா? எப்படி ஒன்றாக முடியும்? என்னுடைய தெருவில் என் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்கிறதுனால நான் பாரத பிரதமராகி விட முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனு எனக்கு தெரியலையே. பாராளுமன்ற உறுப்பினர் கூட நீங்கள் ஆக முடியாதுங்கிறத நான் யதார்த்தம். சிவகங்கை தொகுதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் சில பேரை கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதிக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன். சம்பந்தமே இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் தென் மாவட்டங்கள்ல வருது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உடச்சே வெளிப்படையாவே பேசுறேன். ஏன் பூடகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறான்னு நமக்கு தெரியும். அவர் நினைக்கிறாங்க அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்,
ராமநாதபுரத்தில் மறவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் அதுதான் நான் சொல்ல அவங்க அந்த வாக்கு வங்கிக்காக தான் அவங்க வராங்க. இப்போ நான் இன்னொரு தகவல் சொல்லவா, யாரும் சொல்லாத தகவல், இதை பல பேர் விரும்ப மாட்டாங்க, ஆனால் உண்மையை சொல்லணுங்கிறக்கா நான் சொல்கிறேன். ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களுமே மறவர் சமூகத்திலிருந்து மதம் மாறினவன். அது தெரியுமா உங்களுக்கு? அவன் அத்தனை பேருமே. ஏன்னா ஒரு இஸ்லாமியனாக ஒருவன் வந்து ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் அவன் சாதியை பற்றி பேசக்கூடாது. இதை பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. சாதி வேண்டாம் என்பதற்காக தான் அவன் இஸ்லாத்திற்கு இணைகிறான் வந்து. ஆனால் கடந்த கால கணக்கு பார்த்தீங்கன்னா, மூலப்பத்திரம் பார்த்தீங்கன்னா 2 பத்திரம் 3 பத்திரத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா இன்னார் மவன் இன்னாருக்குன்னு சொல்லி அவன் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. அதனால தான் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமூகங்களுக்கு இடையில ஒரு உறவு முறை சொல்லி பழகுவான். இப்போ ஆசாரியா இருக்கிறான்னா என்ன அப்பும்பான், என்ன சித்தப்பு அப்படிம்பான். ஒரு உறவு முறை சொல்லி பழகுவான். இப்போ இளையராஜா மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை தழுவிட்டாரு. அவர் வந்து என்ன வந்து அப்பனுக்கு மகனுக்குமான உறவு அப்படியே தானே இருக்கும், கடவுளை தானே மாற்ற முடியும். அது மாதிரி பல சமூகங்கள்ல இருந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்திருக்கான். அப்படி வந்தவன் என்ன செய்யறான், உறவு முறை அப்படியே தான் பேசுவான். மாமா மாமா தான் சொல்ல முடியும், திடீர்னு மாற்றி சொல்ல முடியாது, அங்கிள்னு சொல்ல முடியாதுங்க, ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். அப்போ அந்த கணக்கு பார்த்தா நீ வந்து அந்த ஊரில் ஒன்றா மண்ணா இருக்கிறான். ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் இதை நம்பி தான் உள்ளே வந்து இறக்கி விட்டாங்க. விளையாண்டு பார்த்தாரு. ஏன் மறுபடியும் நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரம் தொகுதி போன வட்டம் அதிமுக கூட்டணி அது இதுன்னு பெரிய வலிமையான கூட்டணிலாம் இருந்துச்சு. இப்போயாவது அனாதையாக இருக்காங்க பாவம். அப்போ ஆளுகள்லாம் இருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் ஏன் வெல்ல முடியலை? காசி ராமேஸ்வரம் இந்துக்களுக்கு புனிதத்தலம். ஒரு புனிதத்தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. பாஜக காரனை நம்பி ஏன் ராமநாதபுரத்தில் இருக்கவன் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற பக்தர்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறான்? நீ யாருன்னு அவனுக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய முள்ள மாதிரி முடிச்சு வைங்கன்னா அவனுக்கு தெரியும். அதனால் ஓட்டு போட மாட்டேன்ட்டான்ல. நவாஸ்கனியை நம்பி ராமேஸ்வரம் பக்தர்கள் ஓட்டு போடுறான். இதுதான் ராமநாதபுரம் தொகுதி மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சான்றாக இருக்கு. அங்கே இருக்க ஏர்வாடி தர்காவில் வந்து லட்சக்கணக்கான பேர் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒன்று கூடுறான். அது மத நல்லிணக்க பூமி. நீ திடீர்னு உள்ள வந்து மோடியை போட்டியிடுவார். ஏன் போட்டியிடு பார்ப்போம்? நவாஸ்கனிட்ட தோத்ததா ஒரு வரலாறு இருக்கட்டுமே மோடிக்கு. நீ இந்தியா முழுக்க மத பிரச்சனையை கலவரி விட்டு தூண்டி விட்டு கலவரம் பண்ணி பாலியல் வன்புணர்வுகளுக்கெல்லாம் நீ தூண்டி விட்டு எல்லா குழப்பமும் பண்ணவன் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் லீக்கில் தோத்ததா ஒரு வரலாறு இருக்கட்டுமே. ஏன் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேங்கிறீங்க மோடியை? நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தியா, ஒன்றும் சரியாக வராது தெரிஞ்சு போச்சு. ஒரு சுயேட்சை வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிய. இப்போ நடக்கிறது என்ன? நவாஸ்கனிகிட்ட கேட்குறாங்க ஒரு பேட்டியில், உங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் போட்டியான்னு கேட்டதுக்கு, எனக்கும் அவருக்கும் போட்டி கிடையாதுங்க, அதிமுகவுக்கும் அவருக்கும் போட்டி நடக்குதுங்கிறாரு. 2வது ஆமாம், எனக்கு அவருக்கும் போட்டி நடந்தால் நான் சொல்லலாம். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன போட்டின்னா, எனக்கும் அதிமுகவுக்கும் போட்டி நடக்குது. அவங்களுக்கு வந்து கேட்டர்ஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. ஓபிஎஸ்ஸை கவனிக்கிற வேலை ஏன் வேலை கிடையாது. அதிமுக தொண்டர்களை அவர் தோக்கடிச்சுக்குவாங்க. எப்படி இருக்கு பாருங்க அரசியல்கலாம். இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது பாஜகவை நம்பினால் ஒருத்தனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி பறிபோகும் என்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம். அவர் வெறும் ஓ பன்னீர்செல்வம் கிடையாது, 0% பன்னீர்செல்வம் பேர். 4 பேர் ஓபிஎஸ் இருக்காங்களாமே அங்கேயே. ஆமாங்க, ஓபிஎஸ்ங்கிற பேரில் ஒரு 4 பேர் இல்லைங்க, 40 பேர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு 4 பேர் போட்டிடுறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ மட்டும்தான் வந்து ஜனநாயகத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வமா, நானும் பன்னீர்செல்வம் தான் சொல்கிறான். ஆனால் கருத்து கணிப்பு எடுக்கும்போது சுயேட்சை வேட்பாளர்னா அவனும் சுயேட்சை வேட்பாளர் தானே. இப்போ நீ வந்து இடைக்கால முதலமைச்சராக 3 முறை இருந்தவன். உன்னால் தாமரையிலும் நிற்க முடியவில்லை, இரட்டை இலையும் பெற முடியலை. உன்னிடமிருந்து இரட்டை இலையை யார் பறித்தார்களோ அவர்கள் தான் உனக்கு தாமரையை தருவதற்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா? இந்த கட்சியை கொண்டு போய் அடமான வச்சு இந்த கட்சியை நாசமாக்குனது ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் சமாதிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு தியானம்ங்கிற பேரில் இருந்தார்ல, ஜெயலலிதாவுடைய அதே சமாதியில் கொண்டு போய் அதிமுகவை அடக்கம் செய்தவரே ஓ பன்னீர்செல்வம் தான். இன்றைக்கு அவர்கள் வந்து அந்த இனிமேல் மீண்டும் பாஜக ஜெயித்தால் அதிமுக இருக்காது அப்படின்னு பாஜக பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பகிரங்கமாக சொல்றாரு. இவர்களைத்தான் இவர்கள் தோளில் தூக்கி சுமந்திருக்கிறார். ஆனால் கொடகாரன் கூடயே தான் சுற்றியிருக்காங்க. ஆனால் இபிஎஸ் ஒரு மேடையில் பேசுகிறாரு, தாமரை கொடுத்தது பாஜக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்காரு, பெருமையாக பேசியிருக்காரு. தாமரை சின்னத்தை பாஜக அறிமுகப்படுத்தினதே அதிமுக. அது ஒரு வகையில் உண்மையானதும் கூட. ஏனென்றால் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாஜகவில் தொண்டர்கள் கிடையாது, பூத்தி ஏஜென்ட் கிடையாது. இல்லை அதுக்கு அவர் கூச்சல் போட்டிருக்கணும். இவர் பெருமையாக பேசுகிறாரு. இல்லை, அவருக்கு இன்னும் வழக்குகள் இருக்கிறது. ஒருவேளை மீண்டும் வந்து விட்டால் என்ன செய்வது? 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வழக்கில் சிக்குவதற்கு அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் அச்சப்பட்டு தானே இவ்வளவு காலதாமதமாக வந்திருக்கிறாங்க. கொள்கை விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கே என்ன காரணம்? வழக்குகள் தானே காரணம். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமி கைது செய்ய மாட்டார்களா? விஜயபாஸ்கரை கைது செய்ய மாட்டார்களா? இன்னும் வழக்குகள் இருக்கிறதுல
இருக்கிற தங்கமணி ரங்கமணியெல்லாம் உடனே உள்ள அடைச்சிருவானே. அதற்காக அவர்கள் அச்சப்பட்டு கொண்டு அவர்கள் பதுங்கி பதுங்கி பாய்கிறார்களோ. ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி.